ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசுரன் இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அது வாழ்க்கையின் மிக அருமதி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலில் வந்து ஜோதிடம் பற்றிய அரிய தகவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ரெகுலராக ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அது மேக்ஸிமம் வந்து ஜோதிடத்தை பற்றிய கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது தினப்பலன்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது வந்து ஜோதிடத்தை பற்றி ஜென்ரலாக ஒரு அறிவு வேணும் அப்படின்றவங்க வந்து நம்ம சேனலை வந்து தவறாமல் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் பலன்கள் நிறைய உண்டு. சரி, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதிர்வரும் 2024 வருடம் எப்படி இருக்க போகுது. ஒவ்வொரு வருடமே வந்து எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றம் அடைவது. சரி, போன வருஷம் தான் இந்த மாதிரி இருந்தது, இனி வரக்கூடிய வருஷமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்றது. எப்போவுமே ஒரு கிரக பயிற்சி ஆகட்டும் சரி, அல்லது ஒரு இடப்பெயர்வு, நம்மளே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் சரி, நம்ம அந்த சூழ்நிலை வந்து ஒரு என்விரான்மெண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இடம் மாறும்பொழுது ஒரு முன்னேற்றம் வரலாம், ஒரு மாறுதல் வரலாம், ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த வருடம் முடிந்த வருடம் தொடங்கிய வருடம் அப்படின்றத வந்து இந்த வருஷத்துலேயே நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா, ஒரு வீடு வாங்க முடியுமா, அல்லது ஏதாவது ஒரு சொத்து சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது பேங்க் பேலன்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா, அல்லது ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா, படித்த படிப்பு சரியான முறையில் வந்து நமக்கு பயன் தருமா, அல்லது அந்த பயன் தரக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல வேலையை நம்ம பார்க்க முடியுமா, வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா, நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் வந்து அந்த வருஷத்தில் முடியுமா அப்படின்றத நம்ம ஒரு 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 எதிர்பார்ப்பை அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த வருஷம் அமையுமா அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இது ஓவரால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பொதுவான பலன் நம்ம பார்க்கணும். அதை கடைசியாக வந்து வேணால் இன்னொரு வீடியோ வேணால் தனியாக கொடுக்கலாம், ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரி இந்த பலன்களை தரும் அப்படின்றத, அல்லது முடிஞ்சால் இந்த வீடியோவை நம்ம கொடுத்துடலாம். வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொடுக்க முடியாது. வீடியோ வந்து குறைச்சா ஒரு நேரம் குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். 1/1/2024 1/1/2024 அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல நியூமராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா இது முழுமையாக வரும் பொழுது 1ஆம் நம்பர் வரும். 1/1/2024 மொத்த நம்பர்களை கூட்டும் பொழுது 1ஆம் நம்பர் வரும். வருஷத்தை மட்டும் கூட்டினோம்னா 8ஆம் நம்பர் வரும். அப்போ இது குறிக்கக்கூடிய குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனையும் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியையும் குறிக்குது. அப்போ இதில் 2 கிரகங்கள் தான் ஆதிபத்தியம் எடுத்து ஆளுமை எடுத்த கிரகங்களாக இருக்காங்க. ஒன்று அரசாங்கம், ஒன்று மக்கள். அப்போ அந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமான நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த 1/1/2024 பிறக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்கணமாகப்பட்டது வந்து கன்னி லக்கணமாக வருது, கன்னிகா லக்னமாக வருது, நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரமாக வருது, ராசி வந்து சிம்ம ராசியாக வருது, திதி வந்து தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரையில் வந்து 5வது நாளாக வரக்கூடிய பஞ்சமியில் வருது. அந்த சந்திரன் போயிட்டு கேதுனுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகம் சாரத்தில் தான் அவர் உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து திதி பஞ்சமி திதி. யோகம் பார்த்தோன்னா பிரீத்தி யோகம். யோகம் நல்ல அருமையான யோகம். அந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே பிரீத்தியாது இல்லையா? அப்போ பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகான வருடம் அப்படின்ற மாதிரியான யோகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. அப்போ மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் யோகத்திற்கான அந்த யோகம் சொல்லுது. அப்போ அந்த அன்றைய யோகம் என்னவோ அந்த யோகம் வந்து பிரீத்தியான யோகமாக இருக்குது. அப்போ அழகான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த யோகத்திற்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் தான். அந்த புதனே யோகாதிபதியாக வர்றார். அந்த புதன் இருக்கக்கூடிய இருப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த யோகத்திற்கு வந்து அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாயாக வர்றார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் கிரகம் செவ்வாய். காலபுருஷ தத்துவத்தின் 3, 6 கூடியவர் வந்து புதன். காலபுருஷ தத்துவத்தின் 5 கூடியவர் சூரியன். காலபுருஷ தத்துவத்தின் 4 கூடியவர் சந்திரன். காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்குடையவர் 10, 11 கூடியவர் வந்து சனி. அதே மாதிரி வந்து 9, 12 கூடியவர் குரு. இவங்க என்ன எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலே இந்த வருஷம் நமக்கு பலன் தரக்கூடிய வருஷமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒரு நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நன்மையான பலன்களை தருவார் அப்படின்றதான் உண்மை. அப்போது இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேருமே வந்து
ஒரு திரிகோண வீடுகள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. எல்லாருமே நட்புகள், நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடியவர். அப்போ அந்த நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசாங்கம், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம அந்த அரசாங்கத்திற்கு ஏவலாளாக இருக்கக்கூடிய, அதாவது காவல்துறைன்னு சொல்லலாம், மிலிட்ரின்னு சொல்லலாம், தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, இது எல்லாமே நிறைய போயிட்டே இருக்கும். இந்த செவ்வாயினுடைய விவசாயத்துறை அங்கே தான் வரும். செவ்வாய் வந்து அக்ரி லேண்டில் இருக்குல்ல, அக்ரி லேண்டு, அதே மாதிரி இந்த மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம், காவல்துறை, அதே மாதிரி வந்து நீர்வளத்துறையும் அங்கே தான் வரும். சந்திரன் வந்து நீருக்கு வருவார், நீர் மேலாண்மைக்கு வந்து வரக்கூடியவர் செவ்வாயாக வருவார். அப்போ காவல்துறையாகவும் வரும். இது எல்லாமே வந்து அப்போ ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படணும்னா இத்தனை துறைகளும் வந்து நமக்கு தெளிவான முறையில் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து இது எல்லாமே மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து பணம், கஜானா. அந்த கஜானா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மூணுமே வந்து சரியான முறையில் இருக்கா? கண்டிப்பாக சரியான முறையில் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து காமவச தத்துவத்தின் முதல் ராசி, முதல் 1, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோணத்தில் வரும். அந்த தர்ம திரிகோணாதிபதிகள் அந்த தர்ம திரிகோணங்களே மாறி உட்காண்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷமோ அல்லது ஒரு ஜாதகருக்கே இருக்குன்னு வைங்களேன், அந்த ஜாதகருக்கு வந்து தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணத்திலேயே மாறி உட்காந்துட்டாங்க அவங்க சார், அதில் வந்து 8ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணத்தில் வந்து மாறி உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உயர்ந்து கொண்டு வருவாங்க. அப்போ இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தர்ம திரிகோணாதிபதிகள் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்தோம்னா, செவ்வாயின் சூரியன் வந்து தனுசு வீட்டில் உட்காந்துருக்காங்க, குரு போயிட்டு மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த கஜானா அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தலைமையில் உட்காந்துருக்கு. அப்போ பணத்தை பிரதானமாக வச்சு தான் இன்றைய இந்த வருஷம் வந்து செயல்படுறதுக்கான முழு வாய்ப்பாக இருக்குது. பணம் தானே சார் எல்லாத்துக்குமே முக்கியம். அப்போ பணத்தை பிரதானமாக வச்சு அந்த பணம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் முக்கியம். நமக்கு தேவையான பணம் கிடைக்குமா அல்லது தேவையான பணம் கிடைக்காம நம்ம வந்து கடனமாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? பணன்றது வந்து கண்டிப்பாக தேவை. அந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது தான் அந்த குருவனுடைய அமைப்பு. அப்போ அவர் வந்து காமவச தத்துவத்தின் முதல் ராசியிலே உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்க ஒரு பியூட்டி, இந்த ராசியும் நெருப்பு ராசி, இந்த ராசியும் நெருப்பு ராசி. அப்போ அந்த நெருப்பு ராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் குரு இந்த 3 பேருமே தர்ம திரிகோணத்தில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் பணத்தினுடைய தட்டுப்பாடு அதிகமாக இருக்குமா அப்படின்னா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரியான அளவு, சரியான விகிதாச்சாரம், சரியான அளவு முறையீடில் வந்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டான முறையில் வந்து தெளிவான முறையில் மக்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான பணம் தேவையான பொழுது தேவையான நேரத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த குரு இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூரியன் இங்கே இருக்கிறனால குரு வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ இந்த சூரியன் வந்து இந்த இடத்துல மேலே ஏறும்பொழுது அந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த குருவனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமை ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது கண்டிப்பாக பணம் நெருக்கடி அப்படின்றது வந்து அதிகபட்சமாக தர மாட்டார். எப்போ நெருக்கடியை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நெருக்கடியை தருவார். காமவச தத்துவத்தின் 2ஆம் இடத்திற்கு எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சி வந்து 1/5/2024 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது இங்கே 2ஆவது இடத்துக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய காமவச தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்ல இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் பண வீக்கம் அதிகமாக இருக்கும். பண வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பூமப்பாகிறது. அது வந்து இப்படி பேலன்சிங் சொல்லலாம் கரெக்டாக. குருனாலே தங்கம் தான், குருனாலே கனப்பணம் தான். இது ரெண்டையுமே இவர் தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அந்த தங்கத்திற்கு மீறிய ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறோமோ அந்த தங்கத்தினுடைய அளவீடு தான் பண மதிப்பீடு அப்படின்றத வந்து அச்சிடணும். எப்பவுமே கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நாட்டு இருப்பினுடைய தங்கம் எவ்வளவோ அந்த தங்கத்தினுடைய அளவு பண மதிப்பீடு இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு வந்து சரியான முறையில் வந்து பொருளாதார கொள்கை வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்றது அர்த்தம். ஆனால் இந்த டைமில் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் வரக்கூடிய மே மாதம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் பண தட்டுப்பாடு அப்படின்றத காட்டிலும் பண வீக்கம் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து செயற்கை பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல குரு வரும்பொழுது. ஏன்னா இது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரனுடைய வீட்டுக்கு ஆடம்பர செலவுகள். பொதுவாகவே மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கும் பொழுது அந்த பணம் விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பாதுகாக்க தெரியல அப்படின்னா அது விரயமாகக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த வருஷத்தில் வந்து 1/5/2024 அந்த குருவுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வருது. அதே மாதிரி வந்து இந்த குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ சனியினுடைய பார்வையில தான் குரு இருக்காரு. அப்போ மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில்
லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இந்த பொது பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த பாலகஸ்தானத்திலே இருக்கிறதுனால இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தேவையற்ற முறையில் வீணாக செலவழிக்கப்படக்கூடிய அமைப்பை பொதுமக்களும் சரியே அரசாங்கமும் சரியே கண்டிப்பாக கடைபிடிக்க முடியல, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப இந்த பணவீக்கமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த சனியினுடைய பார்வையில் குருவும் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது இங்க ராகுனுடைய பார்வையில் இந்த பணச்செலவும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பணமும் தங்கமும் தேவையில்லாத வகையில் ஒரு அனாவசிய செலவுல போய் முடியக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும். அப்போ ஸ்டாக்ல இருக்கக்கூடிய தங்கத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வரும். காரணம் என்னன்னு கேட்டோம்னா குரு செவ்வாய் சூரியன் இவங்க நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்றதுனால நெருப்பு ராசிகளுக்கு சொந்தக்கார கிரகங்கள் அந்த நெருப்பு ராசிகளிலேயே போய் உட்கார்றதுனால போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக பக்கத்து நாடுகளில் ஈவன் சொல்லலாம், நம்ம ஸ்ரீலங்கா கூடவோ அல்லது சைனா கூடவோ போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பக்க அண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா நமக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது மகர கும்பராசிகள் தான் வந்து இந்தியா. அப்போ இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து சனி எப்பவுமே அது வந்து விடாப்பிடியான கிரகமாச்சா, பிடிவாதமான கிரகம். அப்போ எடுத்த காரியத்தை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து தன்னுடைய பெருமையையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான ஒரு தலைமை பண்பு. அப்போ அந்த தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் வந்து இந்த குரு சனி நோக்கு அது வந்து பணத்தை எப்படியாவது ஒரு வகையில் வந்து இழக்க செய்வது, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒரு பராமரிப்புக்காக வேண்டியாவது அல்லது ஏதோ ஒரு சாலை பணிகளோ அல்லது வந்து ஒரு விவசாய பணிகளோ அல்லது வந்து நிலம் சீரமைப்பு பணிகளோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த நீர் தேக்கங்களை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இயற்கை கட்டுப்பாடுகளை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த வருஷம் அமையுது. அதே மாதிரி ராகுனுடைய பார்வையில் வந்து குரு வரும்பொழுது இன்னும் அதிகப்படியான பணத்தை வெகு விரைவாகவும் தேவையில்லாத அளவுக்கு செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு வந்து உட்கார்றாரு. அப்ப அந்த குருவுடைய நிலைப்பாடு சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுக்கிரகங்களின் பார்வை, ராகுனாலே பொதுவாகவே பூமப்பா கொடுக்கக்கூடியவன் மிகப்பெரிய லெவல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அளவை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணணும்னு செய்ய துடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது ராகு. சனி கூட வந்து கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணும், இதுக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடியது சனி. ராகு அப்படிலாம் கிடையாது, செலவு செய் முதல்ல வந்து செலவு செய் அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான கிரகம் வந்து ராகு. அப்போ அவர் வந்து நீர் ராசியிலே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனியும் ராகுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுத்துருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கு. அப்போ அந்த சூரியன் ராகுவிற்கு திரிகோண ராசிகள் வரும் பொழுது படு இடர்பாடுகளை நாடு சந்திச்சு இயற்கை சந்திச்சு பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு, அதே மாதிரி இன்னொரு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன். அப்போ இந்த 3 கிரகங்களுடைய அமைவு மீண்டும் நெருப்பு கிரகங்கள் நெருப்பு ராசியிலே உட்கார்றதுனால கண்டிப்பாக நிலநடுக்கம், சுனாமி இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகமாக இந்த வருஷ ஜாதகம் இருக்கு. அப்ப இந்த புதன் வந்து யோகாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் யோகாதிபதி சூரியனுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடத்தில் மறைந்து காலபுருஷ தத்துவத்தின் பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து அப்ப இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கை பேரழிவு அப்படின்றத வந்து கொஞ்சம் எடுத்து செய்வாங்க 2 பேருமே. ஏன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு 1-10 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் யோகாதிபதி 8ல போய் மறைஞ்சிருது. ஐ மீன் இந்த லக்கணத்துக்கு 3ல போய் மறைஞ்சிடுறாரு. அதே மாதிரி வந்து காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடத்துல போய் மறையிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த நீரும் சேரும் சகதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுனாமியை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை தருது. அது எந்தெந்த ஏரியாவுக்கு சார் வரும் அப்படின்னா கண்டிப்பா எப்பவும் போல நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எப்பப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1964 அதாவது 26ஆவது தேதி 12ஆம் மாதம் 1964 வந்து இதே கிரகங்கள் தான் இப்போ வந்து குரு இந்த இடத்துல தான் இருக்கார்,
சனி இந்த இடத்துல இருக்காரு. பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரன் இந்த இடத்துல இருக்காரு. புதன் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதே லக்கணம் வந்து இந்த லக்கணமாக வர்றது அப்படின்றது வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து அதே உபய லக்கணம் தான் வந்துருக்கு. அந்த உபய லக்கணத்திலேயே வந்து புதன் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் எப்போ நமக்கு கடலோடு துண்டிக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கு தென்கிழக்கு கடற்கரைகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு நகரமே மிகப்பெரிய ஒரு துறைமுக பட்டினம். அது நிறைய வியாபாரங்கள் நடந்திருக்கு. இது வந்து 60 வருஷத்துக்கு முன்னால். என்னன்னா இப்போ நமக்கு வந்து அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய தேதி 14/4/2024. இப்போ இந்த குரு பெயர்ச்சியாக இருக்குனாலே தமிழ் புத்தாண்டு வந்துடும். அது வருஷமே குரோதி வருஷம்னு பேர். அப்போ அந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த குரோதி வருஷம் அப்படின்றத அந்த வருடப்பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டிலுமே பொதுப்பாதகாதிபதி பொதுவாக பாதகஸ்தானத்திலே வந்து உட்காரும் பொழுது அந்த சனிக்கான காரகத்துவம் என்னவோ மக்கள் தொடர்புள்ள கிரகம் மக்களை ஒரு அவலநிலைக்கும் ஒரு சிரமமான சூழ்நிலைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை போக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். சிரமத்தை தரக்கூடியவன், அதாவது வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து உட்காருவான். ஆனால் லாபத்தை கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், பண விரயத்தை கொடுப்பான், தேவையில்லாத பண விரயம், இந்த மாதிரியான தேவையில்லாத நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த 2024 கண்டிப்பாக சந்திக்க போகுது. பூகம்பம் வருமா? இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இப்போ வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இது வரைக்குமே 8.6, 8.2, 8.5 அந்த மாதிரியான அந்த ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் அப்படின்றது வந்து கணக்கிடப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதற்கு அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. காரணமானது விரயஸ்தானத்தில் ராகு, காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இட, அதாவது 12ஆம் இடத்தில் ராகு. நமது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு மேலே வந்து 2ஆம் இடத்துல ராகு. அப்போ அந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு கல்வி நல்லா இருக்குமா? இருக்கும். பெரிய கல்விக் கொள்கைகள் எல்லாம் நிறைய கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமெல்லாம் இந்த வருஷம் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் வந்து மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி செலவினங்களையும் அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அப்போ எதற்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க? கண்டிப்பாக இராணுவத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கடலோர அந்த கப்பல் படைகளுக்கெல்லாம் அதிகமாக வந்து செலவு பண்ணணும், புதிய கட்டமைப்புகளை கொண்டு வரணும், புதிய காவல் கட்டமைப்புகள் எல்லாம் கொண்டு வரது, எல்லை பராமரிப்பு, எல்லை பாதுகாப்பு, இதற்கெல்லாமே வந்து அந்த செலவினங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவன், செலவினங்களை அதிகமாக வாங்குபவராக ராகு பகவான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ சார் அந்த இடத்துல வந்து கடல் ராசியில், அதாவது வந்து நீர் ராசியில் வந்து உட்காரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை அப்படியே மிகப்பெரிய லெவலில் பூமப் பண்ணுவார். அப்போ அந்த 2004 நமக்கு வந்து அடுத்த தரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2004 வந்து ராகு இங்கே இந்த நெருப்பு ராசியில் இருக்கும் பொழுது இந்த ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இந்த இடத்துல இருந்திருக்கார். மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 2004. அப்போது இந்த ராகு இந்த இடத்துல வந்தாலும் சரி, நீர் ராசியில் வந்தாலும் சரி, இந்த ராகு வந்து நெருப்பு ராசியிலிருந்து சூரியன் 5ஆம் 9ஆம் ராகு மேலே. அப்போது ராகுனுடைய திரிகோண ராசிகளில் வந்து சூரியன் வரும்போதெல்லாம் பெரிய பெரிய பேரிடரை கொடுத்துருக்காரு. அவங்க பெரிய பெரிய பேரிடரை எப்போ கொடுக்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப அவசியம் எடுத்து பார்க்கணும், கரெக்டாக எடுத்து கணிச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ராகு வந்து நீர் ராசியில் இருக்கும் பொழுது பொதுவாக எந்த இடத்துல ராசியில் அந்த ராகு இருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தை அதிகமாக எடுத்து செய்வார். அப்போது இந்த நெருப்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் நெருப்பு ராசியிலேயே உட்காந்து அப்போ அந்த எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த எரிமலை குழம்புகள் அந்த லாவாக்கள் வந்து அதிகப்படியாக உற்பத்தியாகி வெளியே தள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும், அந்த எரிமலை குழம்புகள் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய எரிமலை குழம்புகள் வந்து வெடித்து செதறும் பொழுது அந்த நிலநடுக்கத்தை உருவாக்கக்கூடியது அந்த கடலுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் அதை பூமப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக தருவார். அப்போ என்ன பண்ணணும், கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நம்ம இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அரபிக் கடல், இந்தியன் ஓசன், அதே வங்கக்கடல், இந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய நமது நாட்டை பாதுகாக்கக்கூடிய கண்டிப்பான ஒரு கட்டமைப்புகள் அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அந்தந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய கடலோர பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கும் இந்த வருஷம் பண வீக்கத்தை கொடுக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது பண வீக்கத்தை கொடுப்பார். அப்போ அந்த பண வீக்கத்தை கொடுக்கக்கூடிய குரு இதற்கு, அதாவது வந்து பொதுமக்களின் அவசியத்திற்காகவும் பொதுமக்களின் தேவைக்காகவும் கண்டிப்பாக
அந்த பண செலவு அப்படின்றது. அப்போ வந்து தங்கத்துக்கு மீறிய பணத்தை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நமது அரசாங்கம் தள்ளப்படும் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் பொதுவான பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அமர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த பொது பாதகத்தை செய்யக்கூடிய காலகட்டத்தை தருவார். இது எப்பப்ப சார் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், ராகு மேல சூரியன் வரக்கூடிய காலம். அப்ப இந்த ராகு மேல சூரியன் வரக்கூடிய காலம் அப்படின்றது மார்ச் ஏப்ரல்ல இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு சலசலப்பை உருவாக்கிட்டு தான் போவாங்க. பொதுவாகவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் பொதுவாக செவ்வாய், சனி, ராகு இந்த 3 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது வந்து அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இவர்களுக்கு பேரழிவை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது இந்த 3 கிரகங்களுடைய இணைவு. செவ்வாய், சூரியன், ராகு, சனி. இந்த அதாவது இந்த சூரியன் கூட சேரணுங்கிற அவசியம் இல்லை. செவ்வாய், ராகு, சனி இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தாலே ஒரு அரசனை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இங்க செவ்வாய், சனி, ராகு சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராகு இருக்கக்கூடியது யோகாதிபதியினுடைய சாரத்தில் நகர்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்து 30/10/2024 தான் பயிற்சியானார். 2023 ராகு பயிற்சியானார். அப்ப இங்க ஏற்கனவே வந்து புது வருஷம் பிறக்கும் பொழுது 2 மாசத்தை கடந்தவர். அப்ப மீறி இன்னொரு 6 மாசம் அப்படின்ற போது இந்த ராகு வந்து சனியினுடைய சாரம் உத்திரட்டாதிக்கு வந்துருவார். அப்போ ஒரு 8, 8, 24, 244 நாட்களுக்கு வந்து ராகு ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த 4 பாதங்களையும் கடந்து வரக்கூடியது. அப்ப இப்போ லக்னத்துக்கு 10 கூடையவருடைய சாரத்தில் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ராகு இப்போ வந்து கிளவரா யோசிக்க தோணும், நல்ல வியாபார யுக்தியை கொண்டு வர தோணும். நமது நாட்டுக்குள்ள வந்து நிறைய அந்நிய முதலீடுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து புதன் ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ராகுக்கு வந்து 9ஆம் இடத்துல தான் புதனும் இருக்கார். அப்ப அந்த திரிகோண ராசிகளை எடுத்து ஆழக்கூடியவன் ராகு அப்படின்றனால வந்து இப்போ நிறைய பங்கு சந்தைகள், அதே மாதிரி பொருளாதார கொள்கைகள் வந்து மேம்பட்ட பொருளாதார கொள்கை, அதே மாதிரி வந்து இந்த ஃபினான்சியலில் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொண்டு போகிறது, புது புது பொருளாதார கொள்கைகளை இந்த அரசாங்கம் வந்து நமக்கு தெளிவான முறையில் கையாளுவதும், அதே மாதிரி வந்து அந்த புது புது பொருளாதார கொள்கைகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் உருவாக்கக்கூடியது. புதன் ராகு சேர்க்கை அப்படின்னாலே வியாபார நுணுக்கம், அது என்னென்ன தில்லாலங்களையெல்லாம் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணும். அப்போ வந்து வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்கு என்னென்ன முனைப்புகள் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் எடுக்கும். இந்திய அரசாங்கம் வந்து தெளிவாக எடுக்கும். ஏன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த லாப நோக்கோடு வரக்கூடியது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அது கட்சியை பற்றியோ அது யார் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் சீட்டில் உட்கார்றாங்கிறதுலாம் நமக்கு அவசியமே கிடையாது. ஆனால் உட்காரக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரே இப்போ வந்து எடுக்க போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் வந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிருந்து 5ம் இங்கிருந்து 8ம் அப்படின்னு சொல்லக்கூடியதில்ல. இப்போ மேலும் இந்த அரசாங்கமே ஒரு இழுபறியான நிலைமையில வந்து மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வரும். கண்டிப்பாக அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த 2024 இந்த ஏப்ரல் மே, அதாவது மே மார்ச் ஏப்ரல், இப்போ இந்த குரு இங்கே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த சூரியன் இங்கே வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் சில பல காரணங்களால் இந்த அரசுக்கு வந்து பலமான சோதனைகளும் வரும். அந்த சோதனைகளுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லிதான். ஏன்னா எப்போவுமே ஒரு எலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன மைனஸ் வருது, என்னென்ன சிரமங்களை வருது, அந்த சிரமங்களை எல்லாம் எல்லா நேரங்களையுமே 100 நல்லது செஞ்சாலும் அதை வந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது. அவங்க மனசு மாறக்கூடிய நேரத்தில் நல்லது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மனசு வந்து அவங்க ஃபேவராக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த இடர்பாடுகள் தான் நிறைய வருது. வெள்ளம் அதிகமாக வரக்கூடியது, அதே மாதிரி வந்து இயற்கை பேரிடர், மலைச்சரிவு, மண் சரிவு, அதே மாதிரி வந்து கடல் கொந்தளிப்பு, இதெல்லாம் வந்து வரும்பொழுது மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இயல்பு கெடும் பொழுது யூஸ்வலாகவே அரசாங்கத்தை திட்டக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து எலெக்ஷனும் வருது, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் அந்த நேரத்தில் தான் வருது. அப்போது இந்த
மிகப்பெரிய பிம்பம், அதாவது இவங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல காரியங்களை தான் சொல்லி தான் அவங்க வந்து இந்த அரசு வந்து மீண்டும் அரசு கட்டில் உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் நிர்பந்தம். அதனால் அந்த நேரத்தில் வந்து இந்த இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அதாவது வந்து சரியான மல்லுக்கட்டாக இருக்கும். பயங்கரமான ஒரு நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் வந்து தான் அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய ஆட்சி கட்டில் வந்து ஒரு 2 பேர்த்துடைய தயவு வந்து தேவை இருக்குது. அப்போ அந்த தயவில் தான் இந்த ஆட்சி வந்து தன்னுடைய தலைமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான நேரங்களில் ஏன்னா நம்ம வந்து தனியான ஆளுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். 2 பேர்த்தோட சேர்ந்து நம்ம அந்த ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்க 2 பேர்த்தினுடைய ஒரு பேச்சுக்கும் வந்து இடம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அப்போ அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் வரக்கூடிய அரசு அப்படின்றது வந்து ஒரு 75% அவங்களுடைய மெஜாரிட்டி இருந்தாலும் 25% வந்து பிராந்தியம் அல்லது அந்நிய கட்சிகளுடைய ஆதரவுகள் வந்து அந்த கட்சிக்கு வர்றதுனால முழுமையாக அவங்களுடைய செயல்பாடும் செயல் நோக்கத்தையும் அவங்க வந்து சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் காலகட்டத்திற்கும் அந்த குரு ராகு சனி இவங்க 3 பேருமே அவங்கள வந்து கொஞ்சம் நிர்பந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த புதனை விட்டு தாண்டக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த ராகு உத்தரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய சாரத்திலும், சனி இப்போ சதயம் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த சனியினுடைய நிலைப்பாடும் ராகுனுடைய சாரத்திலையும், அப்போ அந்த செவ்வாய் அப்படியே கிட்டக்க ஒருவர் சனியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் பெருந்தலைகளை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன்னவனை இழக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி ராகு செவ்வாயினுடைய இணைவு. அப்போ அந்த சாரங்களில் வரும்பொழுது ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்கள் அப்படின்றது வந்து இந்த நாடு இழக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சனி ராகு செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சேரக்கூடியது இயற்கை பேரிடர், இயற்கை அழிவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்ட ஒரு காலகட்டம். அப்போ அந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜூலை ஆகஸ்ட், எப்பவுமே ஜூலை ஆகஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர், அடுத்த வருஷம் 2024 நவம்பர் டிசம்பர்ங்கிறது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய பேரிடரை நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்தில் வந்து ஸ்டெடியாக இருக்கணும், வியாபாரத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவும் இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து அந்நிய முதலீடுகளை கவர்ந்து வர்றதுலேயும் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரங்களில் வந்து கலைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போயிட்டு லக்னத்துக்கு 3 உட்காந்துருக்காரு. நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் புதன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த சுக்கிரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலையை சார்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால புதுமையான திரைப்படங்கள், புதுமையான கலை நிகழ்ச்சிகள், மக்களின் மனதை கவரக்கூடிய வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான, அதாவது வந்து இன்னும் ராகுனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகுக்கு 9ஆம் இடத்துல தான் சுக்கிரன் புதன் இருக்காங்க. அப்போ புதுமையான நுணுக்கங்களை, தொழில்நுட்பங்களை உருவாக்கி, தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி கலைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா இன்னும் வந்து இப்போ இது வரைக்கும் ஓடிஜி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில வந்து நமக்கு படம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த படம் எடுக்கக்கூடிய முறையை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை கொடுக்கக்கூடிய புகைப்படம், அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து நமக்கு நிறைய வரும். அதே மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் இந்த 5Gயை தாண்டி இன்னும் ஒரு வேறு மாதிரியான ஒரு லெவலில் வந்து நமக்கு ஃபோனில் வந்து மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி சனி சுக்கிரன் ராகு சுக்கிரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1-9 அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து அதாவது 9ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுடைய நலன் கண்டிப்பாக வந்து நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இளமையில் இருக்கக்கூடிய பெண்கள், சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அறிவு தோற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லக்னாதிபதியும் 3 போய் உட்காந்துருக்கேன், சுக்கிரனோட போய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய வேலைகள், ஸ்மார்ட்டான கல்வி திட்டங்கள், தெளிவான முறையில் அவங்க ஆரோக்கியமான முறையில் கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வந்து அரசாங்கம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம நாடு விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய வகையில் நிறைய பதக்கங்களை இது எந்த துறையில் வேணாலும் எடுத்துக்கலாம். கிரிக்கெட்டில் எடுத்துக்கலாம், ஃபுட்பாலில் எடுத்துக்கலாம், ஒலிம்பிக்கில் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வந்து செவ்வாய் வந்து 9ஆம் இடம். பொதுவாகவே இந்த 1, 5, 9 கிரகங்கள் 1, 5, 9 இருக்கும்போது ஒரு மேன்மையான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு ஜாதகமாக தான் இருக்கும். அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியது மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகத்தில் உட்கார்ந்துருக்கிறது. மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடத்தில் உட்காருவது. அந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து போர் முனைப்புகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அதையெல்லாம் சந்திச்சு நம்ம வெளியே வரணும். பொதுவாக மக்கள் கவனத்துடனும், அதாவது இந்த இரட்டிப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் வந்து மக்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய மழை வெள்ளம் இடுபொருள் இல்லாமலே விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அழகாக விளைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது சிரமத்தை கொடுக்கும். ஒன்று பூச்சி தாக்குதலில் சிரமத்தை கொடுக்கும், அல்லது மழை வெள்ளத்தில் வந்து அழிந்து போகும். விவசாயமெல்லாம் நல்லா வரும். அது கைக்கு வர்ற நேரத்தில் ஒன்று அந்த நோய் தொற்றுகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நோய் தொற்றுகளால் நமக்கு அந்த பயிர் வகைகள் நம்ம கைக்கு வராமல் போகும், அல்லது வந்து மழை அதிகமாக பெஞ்சும் அந்த பயிர் வகைகள் வந்து நமக்கு அந்த சாகுபடி அப்படின்னு சொல்லக்கூடியது கைக்கு சேராமல் போகிறதுக்கான வாய்ப்பை இந்த ராகு கண்டிப்பாக செய்வார். என்னன்னா லாபம் அதிகமாக வரும்ன்ற மனசை கொடுப்பார் சனி. 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி வந்து அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை கெடுக்கிற இடத்துல வந்து சனிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தில் இருக்கார். அதாவது சனிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரக்கூடிய பயிர் வகைகளை நாசம் செய்யக்கூடிய மழையோ அல்லது நோய் தொற்றுகளையோ அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. சரி, மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு வந்து இப்போ இந்த நேரத்தில் தெளிவான முறையில் உடல் ஆரோக்கியம், கலாச்சார உணவு, கண்டதை திங்காமல், அதேமாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இரட்டிப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது எப்போவுமே பாதுகாப்பை தரும். அதே மாதிரி வந்து இருப்பிடங்களை விட்டு நகரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல இருக்கான். அப்போ பொருளாதாரத்திற்காக அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாயு ராசி. இப்போ அந்த வாயு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகப்படியான சிரமங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. அதாவது சுக்கிரன் வந்து இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் உட்கார்ந்ததால நீர்நிலைகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி முக்கியமான அணைக்கட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மத்திய கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அணை வந்து கொஞ்சம் விரிசல் விழுவதற்கான வாய்ப்புகளிடம் உண்டு. அணைக்கட்டுகளை உடைக்கக்கூடிய அளவிலும் அதாவது முழு கொள்ளளவுகளை பல முறைகள் எட்டக்கூடிய அணைகளாகவும் நமது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களில் மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த அணைக்கட்டுகளுடைய உடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் நிறைய காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது தென் தமிழகம், அதே மாதிரி வந்து கடலோர மாவட்டங்கள், அந்த கீழ்பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி எந்த நேரத்துலையுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் இந்த வருடத்தினுடைய முதல் 3 மாதங்கள் கழித்தும், இரண்டாவது 3 மாதங்கள் கழித்தும், அதே மாதிரி 4வது 3 மாதங்கள் கழித்தும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசங்களில் வந்து மிக கடுமையான பாதிப்புக்கு இந்த ராகுவும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் மற்றும் நெருப்புகளால் வரக்கூடிய கண்டங்களையும் ஆபத்துகளையும் தருவார்கள். மற்றபடி பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. இது வந்து சீக்கிரமே ரெக்கவர் ஆயிருமா, அதுவும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 6 கூடையவர் 6லேயே இருக்கார். அந்த 6 கூடையவர் 6லேயே வலுப்பெற்ற சனியாக இருப்பதனால் கண்டிப்பாக இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால மக்கள் விழிப்புணர்வுக்கு அதிகமாக வந்துடுவாங்க. அப்போ விழிப்புணர்வுக்கு அதிகமாக வரும்போது தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னைத்தானே ஜெயித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, பேரிடர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் மக்களும் ஒத்துழைப்பு தருவார்கள், அரசாங்கமும் உதவப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஜாதகங்கள். சரி, நமக்கு வந்து தமிழ் வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14/4/2024 தமிழ் வருடம் பிறக்கும் போதே கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கி தான் பிறக்கும். சித்திரை மாதம் பிறக்கும் பொழுதே சூரியன் குரு இங்கேயும் பாருங்க கரெக்டாக இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து உட்காந்துருக்காங்க. செவ்வாய் வந்து சனியோடு சேர்வார். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு வரும்பொழுது கண்டிப்பாக சிரமங்களை தரக்கூடியது. சுக்கிரன், ராகு, புதன் லக்கணத்துக்கு 12 சுக்கிரன் வலுக்கிறார். ராகுவோட ஏற்கனவே நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல ராகு வரக்கூடியது செலவினங்களை அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ செலவினங்களை அதிகமாக தரக்கூடியது இங்கே தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய லக்கணம் பார்த்தோம்னா மேச லக்கணமே தான். சூரியன் வந்து உச்சத்திற்கு போகக்கூடிய சூரியன்
அவருடைய மொத்தமான உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி 4ஆம் பாதத்துக்கு போவார். அங்கே தான் முழு உச்சம், அதாவது வந்து அதி உச்சப்பாக என்று சொல்வது, உச்சத்தை நோக்கிய சூரியன் குரு. அப்போ அந்த சூரியனும் குரு இங்கே வந்து இந்த ஒரு யோகத்தில் பிறக்குது, சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பும், அதாவது மந்திரிமார்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு காப்பாற்றிக்கணும். பொதுவாக இங்கே இருக்கக்கூடியதும் பார்த்தோம் அப்படின்னா 14 4 5 4 9, இங்கே ஒரு 8 9 8 17, இங்கேயும் வந்து அதே வருஷம் 8வது நம்பரை தான் வச்சு வருது. 5 4 9, இங்கே வந்து 2 2 4 8 9 8 17, இங்கே வந்து சனியினுடைய காரகத்துவம் தான் முதல்ல வருது. இங்கே வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம், செவ்வாயினுடைய முழு ஆதிக்கத்தில் தான் வருது. அப்போ சனி செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் தமிழ் வருடத்தினுடைய பிறப்பு. வருஷம் வந்து குரோதி வருஷம். 60 வருஷத்துக்கு மேலே எடுத்து பார்க்கும்போது குரோதி வருஷத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் இடையூறு செய்யக்கூடிய வருஷமாகவும் வரும். அதே மாதிரி வந்து அதனுடைய அமைப்பு அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா 64 வந்து தனுஷ்கோடி இழப்பு, 94 வந்து பங்களாதேஷ் வந்து சுனாமி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 பேர்த்த எடுத்து மாட்டிருச்சு. அதே மாதிரி அப்பவும் பார்த்தோம்னா செவ்வாயினுடைய அமைப்பு தான் வந்து 3 5 அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் நம்பர். அப்பவும் சனியினுடைய ஆதிபத்தியம் தான் அதில் நிறைய இருந்தது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பேரிடர் அப்படின்றது வந்து 2004 வந்து சுனாமி, கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே. அப்போ வந்து ராகு வந்து இதே நெருப்பு ராசியில், சூரியன் வந்து ராகுக்கு 5ஆம் இடத்துல. அதே மாதிரி இப்போவும் வந்து ராகு அந்த சூரியன் ப்ளஸ் ராகு அப்படின்னு சேரக்கூடிய அந்த கிரகண தோஷத்தில் வரக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் ராகு இந்த இடத்துலையே சந்திரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் பொழுது வருங்காலங்களில் மிக மிக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சூரியனும் சந்திரனும் இந்த இடத்துல ராகு கேதுக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் இந்த இடத்துல பங்குனி மாதம் எதிர்வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வந்து சந்திரன் இங்கே வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய பேரிடர்களையும் பேராபத்துகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஒன்று, போர் மேகங்கள் சூழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இல்லை. சனி செவ்வாய் அப்படின்றது வந்து எதுவுமே விபத்தை தரக்கூடியது, அதே மாதிரி போர் மேகங்கள் சூழக்கூடியது. அதே மாதிரி வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடிய இயற்கை பேரிடர்கள், நிலச்சரிவு, எரிமலை தாக்குதல், அதே மாதிரி அந்த சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் சீற்றம், கடல் பேரழிவு, கடல் பேராழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கிரகங்கள் நெருங்க மீனராசியை சேர்ந்து நெருங்க அப்படியே இந்த இடத்துல வரக்கூடிய மார்ச் ஏப்ரல், அதே மாதிரி வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே, இந்த 4-5 மாதங்கள், எதிர்வரும் 4-5 மாதங்களுக்கு இந்த கிரகங்களுடைய கூட்டணி. ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் பூராமே இந்த இடத்துல இருக்கும்போது தான் கொரோனா கொண்டு வந்து அடிச்சுது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் இங்கே நெருங்க மீண்டும் சில நோய் தொற்றுகளும், பயிர்களுக்கு நோய் தொற்றுகளும், அதே மாதிரி இயற்கையான வாழ்வு, அதாவது இயல்பான வாழ்வில் கொஞ்சம் மாற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து முன் எச்சரிக்கையாகவும் முன் கவனமாகவும். உடல்நிலையெல்லாம் எப்படி சார் இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல்நிலையோட நிலைப்பாடு அப்படின்றது வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தமிழ் வருஷத்துக்கு பின்னால் இங்கே சூரியனும் குருவும் இருக்காங்க. அதிகப்படியானவங்களுக்கு வந்து இந்த மைக்ரேன் தலைவலி நிறைய வரும். அதே மாதிரி ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோயும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தலை பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் வந்து அதிகமாக சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்டை பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த தொண்டை பகுதியிலையும் அதே மாதிரி தலைப்பகுதியிலையும் அதிகமான கனம் அல்லது ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது புதிய நோய்களை உருவாக்கி இளம் வயது மக்களுக்கும் அதே மாதிரி முது வயது மக்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் அதிகமான தொல்லைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அந்த ஒவ்வொரு உபயராசிகளிலையும் ராகு கேதுக்கள் நிற்கும் பொழுது கொஞ்சம் கடுமையான சிரமங்களை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இந்த சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் ஒன்றா சேரும் பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளையும் அல்லது வியாதிகளால் வரக்கூடிய உடல் நலிவையும் உடலில் வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எப்போவுமே கலாச்சார உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து இரட்டை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை பொருளாதாரம், அதே மாதிரி ஒவ்வொரு
நாளுமே நம்ம இருக்கக்கூடியது முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி இந்த 2024 வருடம் ஆங்கில வருடம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வருடமாக இருந்தாலும் தமிழ் வருடம் பிறந்ததுக்கு பின்னால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி தேவையில்லாத வீண் செலவுகளை பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டோம். வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு மட்டுப்படுத்திக்கிட்டு கையில் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்மளுடைய இருப்பிடங்களே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இருப்பிடங்களே மாற்றி நம்ம போகணும் அப்படின்னா அங்கே போய் அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம தேடிக்கணும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம். ஹலோ.